பேருந்து, மெட்ரோ மற்றும் மின்சார ரயில்களில் பயணம் செய்ய ஒரே செயலி. நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்ததால் மக்கள் நிம்மதி. ஜிஎஸ்டி குறைப்பால் நாட்டின் வளர்ச்சி வேகமெடுக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. உள்நாட்டு பொருட்களை மக்கள் அதிகம் பயன்படுத்தவும் வேண்டுகோள். ஜிஎஸ்டி இழப்பீட்டை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் மாநிலங்களின் கோரிக்கை என்ன ஆனது? கடந்த 8 ஆண்டுகளில் 55 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலித்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள் என காங்கிரஸ் விமர்சனம். இஸ்லாமியர்களுக்கு இடர் என்றால் முதலில் துணை நிற்கும் இயக்கம் திமுக. நபிகள் நாயகத்தின் 1500வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருதுன்னா உங்களுக்கு துணை நிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக இரட்டை வேடமிட்டு கபட நாடகமாடியதாக விமர்சனம். பாஜகவின் சர்வாதிகார எதேச்சதிகார அரசியலுக்கு துணை போவதாகவும் முதலமைச்சர் சாடல். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்பது விஜயின் தனிப்பட்ட கருத்து. மக்களின் கருத்து வேறு விதமாக உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பீகாரை போல பிற மாநிலங்களிலும் விரைவில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் தயாராகுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு. கனமழையால் கும்பகோணம் அருகே நெல் நடவு செய்யப்பட்ட வயல்களில் தேங்கிய தண்ணீர். 600 ஏக்கரில் இளம் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை. வேதாரண்யத்தில் பாமக தலைவர் அன்புமணி நடைபயணம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துமாறு அரசுக்கு கோரிக்கை. திருவாரூரில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தீர்மான ஏற்பு கூட்டம். 25,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று உறுதிமொழி. திருவாரூரில் தாவேக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம். பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்குமாறு செயல்பட்ட கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. அமெரிக்காவிற்கு போட்டியாக கே விசாவை அறிமுகம் செய்கிறது சீனா. உலகம் முழுவதும் திறமையான பணியாளர்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி. ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை ஆன்லைனில் வாங்க ஏற்பாடு. பிளிப்கார்ட் இணையதளம் மூலம் இன்று முதல் விற்பனை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாருதி சுசுகி விக்டோரியஸ் கார்கள் முன்பதிவு செய்தவர்களுக்கு இன்று முதல் டெலிவரி ஆரம்பம். ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றின் முதல் போட்டியில் இந்தியா அபாரம். பாகிஸ்தானை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பிசிசிஐ தலைவராக தேர்வாகிறார் டெல்லி முன்னாள் கேப்டன் மிதுன் மனாஸ். கங்குலி, ஹர்பஜன் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் மிதுன் மனு தாக்கல்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.